ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு செம்ம அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, நம்ம நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் வந்து ஜென்ரேட் ஃபில்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஜென்ரேட் ஃபில்லிலே வந்து நம்மளுக்கு இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, இப்போ நம்ம விண்டோஸில் போயிட்டு கண்டெஸ்டுவல் டாஸ்க் பார் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன இமேஜ் வேணுமோ பீட்டா வெர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, நார்மல் வெர்ஷனில் யூஸ் வச்சு இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதிலே புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ராம்ப்ட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் வரும். நம்ம வந்து ஒரு ஜூம் எஃபெக்டில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வச்சு நான் ஒரு பண்ணுறேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஃபில் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். அது லோட் ஆகி நம்மளுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஒரு நாள் நல்லா வருது என் நண்பர்களே, ஒரு நாள் சரியாக வரமாட்டேங்குது. நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அது ஒரு ப்ராம்ப்டில் வருது. நான் வந்து சரி பண்ணிட்டு வரேன் நண்பர்களே. என்ன இமேஜ் ஓகே நண்பர்களே, இப்போ ஏஐயில் வந்து இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம ஏஐயில் பண்ண இமேஜ், இதில் வந்து காப்பி எடுக்கல. பாருங்கள், ஜென்ரேட் ஃபில்லில் வந்த இமேஜ் இது. நான் வந்து இமேஜ் வந்து இமேஜ் கொடுத்துட்டேன், அதனால் இங்கே பேர் காட்டலை. இந்த இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். எடிட் உள்ள வாங்க. தொர்க்கில் நண்பர்களே, இதான் வந்து புதுசாக வந்திருக்கு, ஜெனரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ். இந்த நம்பரை கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நண்பர்களே இருக்கும். நம்ம என்ன இமேஜ் கொடுக்குறோமோ அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் இல்லை நம்ம கமெண்ட் கொடுத்தோன்னா அதையே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் எல்லாம் ஜென்ரேட்டில், அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணி எடுத்து நம்ம ஓகே கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட் வெயிட் பண்ண நண்பர்களே. வெயிட் பண்ணினா அதில் வந்து ஓகே காட்டும். நம்ம ஓகே கொடுத்துருங்க. இது ஒரு கிளியரானா நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜ் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நான் வந்து தமிழில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணாலும் அது வரும். நம்ம வந்து ஒரு ஜூம் எஃபெக்ட்லாம் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரும். நம்ம என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அதே டைரெக்ஷனில், இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் பார்க்குறாங்களா அதே ரைட் சைடில் வரும், லெஃப்ட் சைடில் பார்க்குறாங்களா லெஃப்ட் சைடில் வரும். அதில் வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எஃபெக்டோடு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஒரு சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் நண்பர்களே. ஒரு வந்திருக்கு, இதில் மூலிமா எப்படியும் பண்ணலாம் என்ற ஒரு ஐடியா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஸ்லோவாக இருக்குது நண்பர்களே. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்றனால ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுருந்தீங்கன்னா ஸ்பீடாக வரும். இப்போ நம்ம வந்து இவர் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தனியாக வேணுமா இல்லை நம்ம இப்போ வச்சுருக்கிற இந்த ஃபோட்டோ லேயர்லேயே வேணுமான்னு கேட்குது. நம்மளுக்கு இதுலேயே வேணுமா இல்லை தனியாக வேணுமான்னு கேட்குது நண்பர்களே. நம்ம வந்து இந்த லேயர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்டி கொடுத்து பர்ஃபெக்ட் லேயர் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துருங்க. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆடு தான் இங்கே இருக்கீங்களா, ஆடு கொடுத்துட்டு வரும். கொஞ்சம் லோட் ஆகுது. கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும் ஒர்க்கு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எந்த டைரெக்ஷனில் இருக்காரோ அதே டைரெக்ஷன் அதே மாதிரி வரும். நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக தேவையில்லை. நம்மளுக்கு எந்தெந்த பாட்டு வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியா வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே மாஸ்க் கொடுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம பிளாக் வச்சுக்கோமா, இங்கேயும் பிளாக் இருக்குது. நம்ம வந்து ஒயிட்டு மாற்றிக்கலாம். ஒயிட்டு மாற்றி டிஎல்சின்னா ப்ரஷ் டூல் வரும். நம்மளுக்கு வேணுன்னா கூட இப்படி வச்சுக்கலாம். விசிபிலிட்டி கம்மி பண்ணி ஏற்றி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அப்படி வேணாம். இப்போ நம்ம கண் மாஸ்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரஷ் வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா
பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படியே பாருங்கள், இப்போ ஒரு கண் வந்து எப்படி இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். யார் யாரெல்லாம் பெய்டு வெர்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே, நானும் தெரிஞ்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பீட்டா வெர்ஷனில் வந்திருக்க ஒரு சின்ன இதுதான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி வேணுமோ அதை பார்த்து ஒர்க் பண்ண பொறுமையாக பண்ணுங்கள். நான் மைக்கில் ஃபஸ்ட்டு பேசுனாலே இன்னும் வாய்ஸ் சரியாக வரல. வாய்ஸு அப்படியே பாருங்கள், அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடம்லாம் வேணுமோ நம்ம ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து சரியாக பண்ணலை. நம்ம இந்த ஷேடோலாம் கொடுத்து நம்ம நார்மலாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த ஒரிஜினலாக அப்படி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறதுனால இப்படி காட்டுறேன். மறுபடியும் எடிட் உள்ள போய்க்கலாம். ஜெனரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ் Ctrl+Alt+G கொடுத்தீங்கன்னா வரும். திருப்பி நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போனால் இது வந்து வேறு எஃபெக்ட்லாம் நம்ம பண்ணலாம். திருப்பி ஜென்ரேட் கொடுங்க, திருப்பியே வரும். ஜென்ரேட் ஃபீல்டு ஒரு கணக்கு தான் நண்பர்களே வருது. நான் ஒர்க் பண்ண அது வந்துக்கிட்டே இருக்குது. அது முடியல போல் இருக்குது. கொஞ்சம் லோட் ஆகும், அதுவே நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாவது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் இப்போ ரெண்டாவது நாள் வந்திருக்கு நண்பர்களே. பாருங்கள், ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். புழு, இரும்பு, கரப்பாம்பூச்செல்லாம் வருது. நம்ம ஜென்ரேட்டர்னு கொடுத்தா வந்துக்கிட்டே இருக்கோம் நண்பர்களே. நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். கார்ட்டூன் எஃபெக்டில் கூட வருது நண்பர்களே. நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இவரை வச்சுக்கலாம். நம்ம வந்து ஐஸ் மட்டும்தான் தேவை. இந்த ஐஸ் கூட நல்லா இல்லை. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது நண்பர்களே. ஐஸு நம்ம ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ஆடு கொடுங்க. நம்மளுக்கு எந்த லேயராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் ஒர்க் பண்ணிங்க. ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்தோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். ஆடு கொடுத்தோன்னு வந்துச்சு. நம்ம மறுபடியும் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் இந்த சைடில் கண்ணு மட்டும் தானே. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு பார்த்தல எந்த டைரெக்ஷனில் இருக்குன்ட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது பாரு, அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு எஃபெக்ட் தான். ஜென்ரேட் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. நான் இப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் என்ன க்ரியேட்டிவோ அந்த க்ரியேட்டிவிட்டி வச்சு அதுமாதிரி பண்ணுங்கள். யாரும் இதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பெயிண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்படியும் பண்ணலாம், ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். இன்னொரு 30 வருஷத்தில் ஜென்ரேட் ஃபீல்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கில் இருக்க போகுது. அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்போ மவுத்து வேணவரை மவுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி அதுதான் நண்பர்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரே இதாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஜென்ரேட் ஃபீல்டில் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மவுத்து நம்மளுக்கு சரியில்லை, மவுத்தை மாற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள் நண்பர்களே, சிஸ்டத்தில் ஸ்லோவாக வருது. நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நம்ம இப்போ வந்து இந்த இமேஜ் வச்சுக்கலாம், அந்த கரப்பாம்பூச்சி தலைன்னு வச்சுட்டு ஆடு கொடுங்க. நம்ம எந்த லேயரோ அதே தான் ரொட்டேஷனாக அதே பண்ணுங்க. இல்லை மறுபடியும் மாஸ்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்தெந்த இடம்லாம் வேண்டாமோ அந்த வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கரப்பாம்பூச்சி தலையை வந்துடும். அதான் நம்மளே இதான் வந்து ஜென்ரேட் ஃபில்ல வந்துருக்க வந்து ஒரு சின்ன ஆப்ஷனு. பீட்டா வெர்ஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சின்ன ஐடியா வச்சு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐடியா வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே நம்மளை யார் யாரெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ நண்பர்களே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு.